அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். இந்திய பங்குச்சந்தைகள் மூன்றாவது நாளாக நேற்றும் சரிவோடு நிறைவடைந்தன. குறிப்பாக சென்செக்ஸ் 313 புள்ளிகள் சரிந்து 71,186 புள்ளிகளோடு நிறைவடைந்தது. நிப்டி 109 புள்ளிகள் சரிந்து 21,462 புள்ளியில் நிறைவடைந்தது. வாரத்தின் இறுதி நாளான இன்று பங்குச்சந்தைகளின் நிலவரம் எப்படி இருக்கும் என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வணிகப்பிரிவு செய்தியாளர் கௌசல்யா. தொடர் சரிவுல பங்குச்சந்தை நிலவரம் இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன? இன்றைய நிலவரம், அதாவது இன்றைய போக்கு அப்படிங்கறது எப்படி எதிர்பார்க்கலாம்? வணக்கம் பிரியா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மூணாவது நாளா பங்கு சந்தைகள் நேத்திக்கு சரிவு கண்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2 நாள்ல சென்செக்ஸ் சுமார் 2000 புள்ளி, அதாவது 1950 புள்ளி வரைக்கும் சரிஞ்சிருக்கு. 3% இறங்கியிருக்கு. இது ஒரு பெரிய மேசிவ் ஃபால் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 நாள் சரிவு காரணம்னா சர்வதேச அளவுல நிகழ பதற்றங்கள் தான். முக்கியமா என்னன்னா யுஎஸ் ஃபெட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு அது வராது, குறைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல். அடுத்து பாத்தீங்கன்னா ரெட் சீல இருக்கிறது, அதாவது செங்கடல்ல இருக்கிற ஒரு பதற்றம். யமன் கிளர்ச்சியாளர்கள் ரெகுலரா வார்ஷிப்பை அட்டாக் பண்ற அந்த ஒரு விஷயத்தினால வர்த்தகம், உலக அளவுல இருக்கிற வர்த்தகம் பாதிக்கப்படுமோன்ற எல்லா நாடுகள்ல இருக்கிற ஒரு அச்சம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் நேற்றுக்கு ஈரான் அட்டாக் பண்ணது. இது போன்ற விஷயங்கள் சர்வதேச அளவுல இருக்கிற முதலீட்டாளர்கள் கிட்ட ஒரு காஷியஸான ஒரு கவனத்தோட இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கு. இதை தாண்டி ப்ராஃபிட் புக்கிங் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம இந்திய பங்கு சந்தைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளாதார புள்ளி விவரங்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் கண்டினியூவா பைல தான் இருந்தாங்க, அதாவது வாங்கிட்டு தான் இருந்தாங்க. லாஸ்ட் ஜனவரி 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா 73,108 புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை இல்லாத உச்சத்தை கண்டது சென்செக்ஸ். சோ இந்த சூழல்ல இந்த மாதிரியான பதற்றங்களை வச்சுக்கிட்டு இது ப்ராஃபிட் புக்கிங், முதலீடுகள்ல நம்ம லாபத்தை பதிவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் அந்நிய முதலீட்டாளர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அதை தாண்டி நம்ம உலக அளவுல 4வது பெரிய வங்கியா இருக்கிற HDFC வங்கி நம்ம இந்தியாவில தனியார் துறையில மிகப்பெரிய வங்கி அது. சோ அந்த வங்கியோட ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6% கம்மியானதும் பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்றதே சொல்லலாம். சோ இந்த காரணங்களால பங்கு சந்தைகள் சரிஞ்சிருக்கு. இப்படி சரிஞ்சிருக்க பங்கு சந்தை இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் இன்னைக்கு என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேத்திக்கு அமெரிக்க பங்கு சந்தைகள், அதாவது அமெரிக்காவோட S&P 500 அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பங்கு சந்தை, அது ரெக்கார்டு ஹை, அதாவது இதுவரை இல்லாத அளவுல இருக்கிற அளவுக்கு போய் அது நிறைவடைஞ்சிருக்கு. அது மாதிரி நாஸ்டாக்கும் அந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு ஏற்றத்தோட தான் முடிஞ்சிருக்கு பங்கு சந்தைகள்ல. அது ஒரு சாதகமான சூழல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர் ஆசிய பங்கு சந்தைகள் இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றத்தோட தான் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுமே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இது மட்டுமே தான் பங்கு சந்தைகளுக்கு பார்க்கணும் அப்படின்னா கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்திய பங்கு சந்தைகள்ல ஒரு சாதகமான ஒரு விஷயம் என்ன வரப்போகுதுன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க 3rd குவார்ட்டர் 3ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கையை வெளியிட போறாங்க. இது மேபி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முதலீட்டாளர்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பங்குகள் நிறைய, அதாவது 5-6% மேல அதிகரிச்சு ப்ராஃபிட் அதிகமா தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. இது நம்ம இந்திய முதலீட்டாளர்கள் கிட்ட ஒரு சாதகமான சூழல், முதலீடு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா அவங்க பார்க்கலாம். நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா தனியார் துறையில இருக்கிற இண்டஸ்இண்ட் வங்கி நேற்று கொடுத்திருக்காங்க காலாண்டு நிதிநிலை அறிக்கையில 18% அதிகரிச்சு ப்ராஃபிட், அதாவது நிகர லாபம் அதிகரிச்சு தான் கொடுத்திருக்காங்க. அவங்க வாராக்கடன் கம்மி பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது முதலீட்டாளர்கள் ஒரு சாதகமா பாக்குறதுக்கான ஒரு விஷயம். அதாவது HDFC வங்கி நிதிநிலை அறிக்கை மோசமா வந்திருந்த நிலையில இப்ப இந்த தனியார் துறையில இருக்கிற இன்னொரு வங்கி பாசிட்டிவா கொடுத்திருக்காங்க. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சாதகமான சூழல். இதெல்லாம் தாண்டி அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சர்வதேச அளவுல பிரெண்ட் கச்சா எண்ணெய் $79, சுமார் $79 வர்த்தகமாகுது. இது பிளாட்டா தான் இருக்கு. சோ அங்க முதலீடுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த காரணங்கள்லாம் ஒரு புறம் இருக்கு. FII என்ன பண்ணிருக்காங்க, அதாவது அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் நம்ம இந்திய பங்கு சந்தைகள்ல இந்த 2 நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 20,000 கோடி ரூபாய்க்கு பங்குகள்ல விற்றுட்டு வெளியேறி இருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணம் இந்த சர்வதேச சூழல், இல்ல இந்திய பங்கு சந்தைகள்ல இருக்கிற காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் இந்த மாதிரியா இருந்தா கூட
அவங்க வந்து முதலீடுகள் அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து 73,000 பாயிண்ட் அப்படின்ற அளவுல நம்ம அதிகமா போனனால ப்ராஃபிட் புக்கிங்ல 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகள்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. சோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிஐஐ சொல்லக்கூடிய உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 2 நாள்ல 10,000 கோடி ரூபாய்க்கு நமக்கு இந்திய பங்கு பங்குகள்ல முதலீடு பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரியான காரணங்கள்ல வச்சு இன்னைக்கு பங்கு சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒருவேளை வந்து பிளாட்டா இருக்கும். பிளாட் மார்க்கெட் சொல்லுவோம். அதாவது பெரிய அளவுல மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்ல, கம்மியாவும் இருக்கலாம் கூடவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கு. அதை தாண்டி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா முதலீட்டாளர்கள் வாங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ பிளாட் மார்க்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு பிரியா. நிச்சயமா கௌசல்யா, தொடர் சரிவுக்கு என்ன காரணம், இன்றைய போக்கு எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய வாய்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.